ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. கஷ்டமா இருக்குதா? தெரியலையாண்ணா. சரி. என்னப்பா? கஷ்டமா இருக்குதாண்ணா. என்ன பண்றது? இது எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஆ அவரு என்ன கொஞ்சம் 5 வருஷமா நாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தோம். 5 வருஷம் அவர் மதிக்கலையாப்பா. நான் என்ன பண்ண கேள்விப்பட்டேன். ஆ நீ ரொம்ப வருத்தமா இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். ஆ அதான் தான் வேண்டப்பட்ட புள்ளன்னு பேசுறேன். என்ன பண்றது? எனக்கு அண்ணா கஷ்டமா தான் அண்ணா அண்ணா இருக்குது. அண்ணா. நான் அப்படி என்ன இதுவெல்லாம் இல்லை. எனக்கு அப்போ ஒரு ஆளு கூட என்ன ஆளுங்க வேலை செய்யலையா? எனக்கு அதுதான் செய்யலப்பா, கஷ்டம். செய்யல செய்யல. நான் என்னடி சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன்ட்டு. அதுதான் எனக்கு அது தெரியலண்ணா. நீங்க சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது. நீ வேற, நான் சொல்லிட்டு தானே வந்தேன் அவர்கிட்ட. அப்படியாண்ணா? ஓப்பனா நான் தான் சீட்டு கட்டேன் அழகுக்கு. ம் 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 ம். அழகிட்ட சீட்டு கேட்டேன். அப்படியே தரன்ட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாரு, யார் பேச்ச கேட்டாருன்னு தெரியல, ஏதோ மாத்திட்டாரு. சரிங்கண்ணா. அப்புறம் சரிங்க ரைட்டுங்க, ஜெயிக்க மாட்டாங்க, ரமேஷ் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஆ என்ன இப்படி சொல்றேன்னாரு. நான் சொல்லிட்டு போறேன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஆ சரின்னு கொடுத்துட்டு, அவருக்கு என்னன்னா, நான் சொல்றேன், நான் ஒரு சிஎம், நான் கட்சி தலைவர், நான் ஜக்ல சொல்றேன் என்ன அவரு நினைச்சு பண்ணிட்டாரு. சரிங்க. அது எப்படி? உள்ளூர், நாங்கெல்லாம் உள்ளூர்ல, ஆமாண்ணா. உள்ளூர், இந்த ஊர்ல பிறந்த வளர்ந்தவன். அப்படியே ஒண்ணு இல்லாம போடுது எனக்கு தப்புப்பா, தப்பு. சரிங்கண்ணா. அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் சொல்லுவான் ரமேஷா, அவன் ஒரு திருட்டு கம்யூனிட்டி. அவன் சொல்லுவான் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னுவான். அவனுக்கு தான் ஒண்ணும் இல்லை, அவன் சும்மா நான் தான் விட்டு கொடுத்தேன்பா அவனுக்கு. அது தெரியுண்ணா. போன டைம் அதுதான் சொல்றேன், எம்எல்ஏ சீட்டு அவருக்கு விட்டு கொடுத்தது நான் தானேப்பா. அப்ப என்ன என் படத்தை போடக்கூடாது, என்ன கூப்பிடக்கூடாது, அவர் பெரிய இவரா, அவர் பெரிய மயிரன், அவர் பெரிய மயிரா நான் கேக்குறேன். அதெல்லாம் தப்பு. மதிச்சு ஒருத்தவங்களை மதிக்கணும். மதிச்சாதான் தவிர மத்தபடி அவனை தோக்கடிக்கணும்ன்றது எனக்கு என்னங்குது. நான் தான் போன் அடிச்சேன். நான் இப்ப சொல்றேன் கேளு, எல்லா இடத்துக்கும் நான் தான் போன் அடிச்சேன். ரெட்டியாரு, முதலியாரு, எல்லா அசோசியேஷனுக்கும், எல்லா பிள்ளைச்சாடுக்கே நான் எத்தனை பேருக்கு போன் அடிச்சோம் தெரியுமா? தெரியாது. இல்ல சொல்லல அவங்ககிட்ட யாரும். சொல்லுங்க. எல்லா பிள்ளைச்சாவடுல நீங்க என்னப்பா ஓட்டு வாங்க உங்க பூத்துல? எங்களோட ஒரு 50 ஓட்டு அதிகம். ஏன்னா ஒரு பூத் அங்க ஒரு தெரு தந்தை பெரியார் போயிடுச்சு. அதான் கேள, 195 ஓட்டு போயிடுச்சுண்ணா. சரி, அப்ப ஈக்குவலாவது வரான்ல. ஆமாண்ணா. அதனால எல்லப்பிள்ளைச்சாவடியிலேயே நான் ஒரு 50 போன் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட சொல்லல, நீங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கிற, அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட பேசுறது? அப்படி இல்லண்ணா, நான் கட்சிக்காக தானே இன்னைக்கும் தீவிரமா. ஐயோ, நாங்களும் கட்சிக்காரதான். கட்சி போயிச்சா இல்லண்ணா, நான் அதெல்லாம் சொல்றேன். வெளியாள் மாதிரி பேசுறேன், அதுதானே சொல்றேன். எனக்கு உங்களை நான் சொல்லவே இல்லைண்ணா. உங்களோட கஷ்டத்துக்கு உனக்கு அனுபவம், உனக்கு ஒரு நிலைமை வேற. நீ ஏதோ பாவம், நாங்களாம் எத்தனை கோடி எத்தனை செலவு பண்ணிட்டு வந்துக்கிறோம். 40 வருஷமா இருக்கிறப்பா, 64 வயசு ஆகுது. இந்த ரமேஷ் அரசியல் இட்டாந்து நான் தான்பா. கேளாம் அவரை. நான் சேர்மன் நிக்கிறப்ப அவர் இட்டாந்ததே நான் தான். அவரை உள்ள இட்டாந்து வேலை செய்ய வச்சதே நான் தான். அவர் பெரிய லாடு லபுக்கு தசி மாதிரி அப்படியே இது மாதிரி. எப்படி அவன்லாம் நீங்க ஏத்துக்குன்னு தெரியல. எனக்கு மதிக்க மாட்டான் யாரையும். அவன் மதிக்க தெரியாதவன். இல்லாட்டினா அவன் தள்ள மனாரி போட்டணும். நாங்க சொல்லுவான், சரி விடு, நாம ஒண்ணும் பண்ண. அவன் தப்பா சொல்ல, மக்கள் தீர்ப்பு. நாம ஒண்ணும் வேலை செஞ்சதுதான். நான் அதுல ஒளி முறைவெல்லாம் நான் போயெல்லாம் புழுவல. நான் அது செய்யுமே சொல்லிட்டாரு, அது ஜெயபால் வேலை செஞ்சிருப்பாருப்பான்னு சொல்லிட்டாரு. அது ஓப்பனா நானே சொல்லிட்டேன், செய்ய மாட்டேன். அது எனக்கு நான் பிறந்த ஒரு மாட்டுப்பாளையம், ஜன்மபுரம், எனக்கு பக்கம். உங்களுக்கு ஊர்ல இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காதா? பழக்க வழக்கம் இருக்காதா எனக்கு? நீ சொல்லுவாப்பா. சொல்லுவான் வெளியில இருக்கு, ஒண்ணு இல்ல ஒரு நாளும் நம்பாத. நான் யாருமே இவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க, என்னுடைய வேலையை தெரியும். எனக்கு என்னக்குது, நான் 2 வாட்டி எம்எல்ஏ ஆயிட்டேன், ஒரு வாட்டி மேயர் ஆயிட்டேன், 2 வாட்டி சேர்மன் ஆயிட்டேன். கட்சியில நான் ஜெனரல் செக்ரட்டரி. எனக்கு இது போதும். நான் அடுத்தது இடம் வாங்கி வச்சுக்கிறேன். இப்ப அடுத்த வருஷம் தை மாசம் மண்டபம் கட்டணும். நான் அந்த வேலையை போறேன். அதனால எனக்கு என்ன கிடைக்குது? நான் ஒண்ணும் பொறாமலாம் எனக்கு இல்ல. மதிக்கணும், மதிக்கல அது ஒண்ணுதான். அது சிஎம்ஏ கொடுத்துட்டினார். தம்பி உன் பேர்ல கம்ப்ளைண்டே நீ மதிக்கல தாம்பா உன் பேர்ல கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட நேராவே சொன்னார். நீ மதிக்கல தாம்பா ஜெயபால் சொன்னார். யாரு மதிக்கல, என் படத்தை போடக்கூடாது, என்னை கூப்பிடக்கூடாது, நிரந்தர சட்டமன்றம் எப்படா வந்துரும்? ஏய், அன்னைக்கு என்ன சுயேட்சை நிக்கிறப்பா, சுயேட்சையா நிக்கிறப்ப நான் 4000 ஓட்டுல ஜெயிச்சேன். நம்ம ஓட்டை தான் பிரிச்சாரு அவரு. அன்னைக்கு ஏன் கட்டுப்பட கட்சிக்கு? அவரு அன்னைக்கு கட்டுப்பட வேண்டியதானே?
அப்ப அவருக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். சரிங்க. எனக்கு எனக்கு குடுத்துட்டாரு சீட்டு வேலை செய்யணும் எனக்கு, ஏன் சுயேட்சை போட்டாரு. அதனாலதான் அன்னைக்கே நாம 4000 ஓட்டுல தான் அடிச்சோம். அதுக்கே கூட்டணி கிடையாது, அன்னைக்கு தனியா நின்னோம். அவர் பானையில நின்னாரு. ஆமா, நாம தனியா நின்னோம். நாம தனியா நின்னா அவர் பானையில நின்னாரு. அவர் பானையில நின்னாரு, அவர் வலையில ஒருத்தர் நின்னாரு. அவர் 2000 ஓட்டு பிரிச்சாரு, இவரு ஒரு 7000 ஓட்டு பிரிச்சாரு. முருகன் 2000 பிரிச்சாரு. இவரு இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், அதை பத்தி என்ன இருக்குது, அரசியல எல்லாம் சகஜம். எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லண்ணா. நீங்க இல்லண்ணா என்ஆர் காங்கிரஸ்க்கு எல்லாமே நீங்க தான். அண்ணா இது மாதிரி இப்ப ஒரு 2-3 பேர் இல்ல ஜெயபாலன் தான் சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஜெயபாலன் என்ன ஒருத்தவங்க 2-3 பேர் கிடையாது. இல்லண்ணா தொகுதி ஃபுல்லாவே நான் தான் சப்போர்ட் பண்ண ஓபன் சொல்றேன் உன்கிட்ட. அதுதான் அது உங்க மேல நாம பாவம் போட முடியும், வருத்தம் போடுறது எனக்கு. என்னுடைய வருத்தத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் தானே. யாரு மேலேயும் நான் பாவமோ என்னோட தனிப்பட்ட கட்சி கட்சி உருவாக்குறதுக்கு நாங்க பட்ட கஷ்டம். கட்சியை வளர்த்தது நீங்க, கட்சி உருவாக்க சொல்றேன். அன்னைக்கு உருவாக்குறதுக்கு அன்னைக்கு என்னொரு பேரவை, என்னோட தொழிற்சங்கம், எனக்கு அன்னைக்கு எத்தனை கோடி செலவுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, விடு அதெல்லாம் விடு. நான் இப்ப சிஎம் கிட்ட எனக்கு வேணாங்கன்னு நான் இப்ப கூட என்ன கேட்டாரு, இந்த ரமேஷ் அழுகு குழப்பத்துல இப்ப நிக்கிறியான்னு கேட்டாரு. ஹலோ ஜவஹர் தெரியும், நைட்டு இருந்தான் வீட்டுல. அப்ப கூட இல்ல திடீர்னு நிக்க முடியாதுங்க, நான் இப்பதான் ஒரு 3 கோடி இடம் வாங்கினா நான் மண்டமாட்ட போறேன்னு சொல்லிட்டேன். போன வாட்டியே நான் டெல்லி சிறப்பு கேட்டிருந்தேன், தரணும் அசூரன்ஸ் கொடுத்திருந்தாரு. சூழ்நிலை மாறி போச்சு. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் கட்சிக்காரன் தான். என்னை விட உங்களுக்கு எல்லாம் ரொம்ப விசுவாசமா நான் என்ஆர் பேர்ல சொல்லு பாப்போம். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை பாசம் இருக்குது. என்ன பண்றது, சூழ்நிலை. இவன் ஜெயிச்சல் நான் மட்டும் தான் வர போறான், இவன் எங்க போயிட்டு போறான் இல்லப்பா. அழகு ஜெயிச்சல் நான் மட்டும் தான் வர போறான். போன வாட்டி நான் நிக்கிறப்ப மணி 930 ஓட்டு வாங்கினேன் இளப்பிள்ளை சாவல்ல வார்டுல. பெத்த பெருமாள் வெறும் 100 ஓட்டு தான் வாங்கினாரு. அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் போன் பண்ணி பேசணும், நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போன் பண்ணி நான் எல்லா அசோசியேஷனுக்கும் பேசினேன், எல்லா ரெட்டியார் முதலியாருக்கும் பேசினேன். சொந்தக்காரன் எங்க டீமே வேலை செஞ்ச ஒண்ணு தெரியாது. என் ஃப்ரெண்டு அழகு டீம் விட்டுடு, என் ஃப்ரெண்டுங்க என் வயசு உள்ள டீம் இறக்கி விட்டுட்டேன் உள்ள. அதனாலதான் இன்னும் அடிச்சிருப்போம் நாம. சரி, மரபு தொழிலாளர்களால தான் இது ஓப்பனா இறங்கி உள்ள கிட்ட இந்த பொதுச்செயல பதவி எழுதி கொடுத்துட்டு யாரையும் நம்ம போய் ஜெயிக்க வச்சுட்டாருன்னு பார்த்தேன். சரி, நல்லா இருக்காதுன்ட்டுதான் நான் விட்டுட்டேன் அது. ஏன்னா நம்மள ஒரு நம்ம பேர்ல ஒரு இது இல்ல பாரு. இவ்வளவு சொல்றோம், அப்ப நான் இவ்வளவு சொல்றேன் கொடுங்கன்னு 3 நாள் கேக்குறேன். அப்ப அவர் அவர் இஷ்டத்துன்னு போறாரு. அப்ப கட்சிக்காரங்க உழைச்சவன் சொல்றத கேட்கல அவரு. அது தப்புதானே. என்ன யாரா இருந்தாலும் தப்புனா தப்புதான்பா, தப்புனா தப்புதான். நீ பணம் வச்சிரு, பதவி வச்சிரு, மதிக்கலன்னா எப்படிப்பா அவங்ககிட்ட தேடி வருவாங்க. இப்ப ரமேஷ் பேர்ல கம்ப்ளைண்டே அதான். அவன் ரோடு போயிட்டான், லைட்டு போட்டான், தனிக்கானு போட்டான், அரைஞ்சு குப்பையில போட்டு, அதெல்லாம் யாரு பாக்குறான் சொல்லு பாப்போம். இப்ப என்ன ரேக்குறாரு, 2 வாட்டி 3 வாட்டி போறோம், நம்மளை பார்த்த உடனே மூஞ்ச திருப்பிக்கிறாரு. பேசலன்னு வையே, நான் போவோமா? எப்படி போவான்? அவ்வளவு மாநில போய் கிடக்குறான். அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்ன, நமக்குலாம் ஒண்ணுமே இல்ல. எங்க அப்பா கோழிகள்ல சுத்த வச்சு போய்கிறாரு. எனக்கு அந்த பிரச்சனை. அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு சொந்த பந்தம் இருக்குது. பாண்டிச்சேரியில பெரிய குடும்பம், எனக்கு அவ்வளோ உறவு இருக்குது. நான் பெருமையா பீத்தி கூடாது, எனக்கு அவ்வளவு சொந்தங்குது. எம்எல்ஏ புற சொந்தக்காரன் தான். அது தெரியும். தாடி பஸ் இட்டுனவன் நான் தான், செந்தில் இட்டுன்னு வந்தவன் நான் தான், தனவேல் இட்டுன்னு வந்தவன் நான் தான், டி பேசுறது இட்டுன்னு வந்தவன் நான் தான், குமரகுரு இட்டுன்னு வந்தவன் நான் தான், கீர்த்தி இட்டுன்னு வந்தவன் நான் தான். என்னப்பா ஏம்பா கட்சியில யாரு இட்டு வந்தீங்க? நான் தான் இட்டு வந்து உள்ள விட்டேன் எல்லாரையும். அதனால அப்படிலாம் ரொம்ப மட்டமாலாம் பேசாதீங்க, வெளியே அது மாதிரிலாம் பேசாதீங்க. ரமேஷே தந்து உள்ள விட்டு அவருக்கு என்னோட 5 வயசு அவன். ஜனநாயக இந்திரா காந்தி சோனியா காந்தி பேரவை கௌரவ நான் தான் எட்டு போய் சண்முக ஆசீர்வாதம் வாங்கி அவனை பேரவை ஆரம்பிக்க வச்சு எல்லாமே நான் தான் புடுங்கினேன். அவர் இன்னும் பெரிய விருப்பம். சரி, அவரு கதை முடிஞ்சு போச்சு, எதுக்கு இனிமேல சொல்றேன் நானு. சரி, நீ ஒன்னும் அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுக்காத. சரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. வெளியே ஒண்ணு சொல்லிக்காத. இல்ல நான் சொல்லிங்க. அது அப்புறம் விமர்சனம் பண்ணுவான். அப்புறம் நீ அந்த மாதிரி அது ஒன்னு எங்கப்பான் என்ன எங்கப்பான் அத்தப்ப ஒருத்தவங்கிட்ட சொல்லிக்கணும், யார்ட்டையும் சொல்லாது. நான் உன்கிட்ட தனியா பேசணும், அதோட விட்டு வேலையை எப்பொழுதும் நீங்க பேசுங்க. அதான் வேணாம், தேவையில்லாம் சர்ச்சு வரும். சரிங்க, உனக்கு விளக்கம் கொடுக்குன்னு நினைச்சா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, நல்லது நல்லது.